ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியான இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 20 சின்ன வெங்காயம் போல் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 7 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை அவிச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். ஃபைனலாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலி நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இட்லி சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.